அப்பா குளிச்சு எவ்வளவு நாளா ஆச்சு. ஐயோ பாத்துட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, காலைல தான் குளிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏரிக்கு வந்திருக்கோங்க. எதுக்கு நான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். எப்படி பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே முழிஞ்சு போய் அப்படியே வாழை பிடிச்சி இழுத்துட்டு வர போறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு வந்து தூண்டியை போட்டு மீன் பிடிக்க போறோம். எப்படி பாத்தீங்கன்னா கோதுமை மாவும் முட்டையும் சேர்த்து இப்படி பிசைஞ்சு போட்டு அதை இறையா போட்டு நீ வந்து மீன் பிடிக்க போறாங்க. இதுல உள்ள மீன் எல்லாத்தையும் பிடிக்க போறோம். வாங்க. கோதுமை மாவும் முட்டையும் வச்சிருக்கோம், ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு நீங்க வந்து இறை ரெடி பண்ண போறோங்க. எதுக்காக வந்து மாவு கூட முட்டை சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. முட்டையோட வாடகைக்கு வந்து மீன் வந்து நல்லாவே வரும், அந்த மாவும் நல்லா ஒட்டும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து முட்டை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வந்து மாவை கரைச்சிக்கலாங்க. மாவை அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து தூண்டில் கோத்து மீனை பிடிச்சிடலாங்க. இந்த மாதிரி எடுத்து மாவை அப்படியே எடுத்து முள்ளில் அப்படியே மூடணுங்க. அப்படியே நல்லா இறைய அப்படி வச்சு இப்படி பண்ணிவிட்டோம்னா போதுங்க. இங்கே பாருங்க, செம்மையாகிட்டு பாருங்க. அப்படியே தூண்டில் போட்டுடலாம். வாங்க, தூண்டியை போட்டு மீனை பிடிச்சிடலாங்க. தூண்டியை போட போறேன். மீன் கொத்துதுங்க. திருட்டு போயிட்டு மாவை பிடிக்கிட்டு போயிட்டு பாருங்க. பாருங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து போடலாம். போட்டோடனே கொத்துதுங்க. நல்லா முழுக்கிட்டு மாவோட போட்டு நல்லா போட்டு முழுக்கிட்டு முள்ள இருக்குதுங்க. ஏதோ மீன் மாட்டிட்டு போலுங்க. வீடியோ எடுத்துருக்கா இப்ப மீன் காப்பாத்தலாம்ல. பாசி வரவளுக்கு அதையும் வீடியோ எடுக்கலாம் பாரு ஒருத்தன். அப்பா பா மீன் போயிட்டு போலப்பா இருக்குப்பா. பயந்துட்டேன். மீன் இருக்கு, மீன் இருக்கு. அதே மீன் தான் பாதி, கொஞ்சம் சின்னதா இருக்கானா. ஒவ்வொரு மீன் மாட்டிருக்கீங்க, அதே மீன் தாங்க மாட்டிருக்கு. அதோட ஜோடி தான் இல்லை, அதோட கொஞ்சம் சின்னதாக. செம்ம மீன் மாட்டிருக்குங்க. இவ்வளோ பெரிய மீனாக என்ன இழுத்தது, நான் தான் விழுந்திருக்கேன். இதோட எடுத்துட்டு போனால் கொண்டு விட்டு வளர்க்கலாம், பெருசாக வளரும். வச்சுருவோமா? என்ன பண்ணுறேன் தெரியல. சரி, இடுப்பும் எப்படி இருந்தாலும் உயிரோட இருந்ததுன்னா கொண்டு விட்டு வளர்ப்போம், இல்லைன்னா வறுத்துருவோம். நிறைய கொத்தம் போட்டேன், தின்னுட்டு போயிட்டு தின்னுட்டு போயிடுது. ஆனால் நிறைய மீன் இருக்குது பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு மீன் மட்டும் தான் இருக்குது போல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் வளர்த்தது, குத்தகை எடுத்து வளர்த்தாங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் அதிகமானதுனால மழை நேரத்தில் வந்து குத்த விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் 2 மாதம் ஆகும். அதெல்லாம் பிடிச்சிட்டோம் நம்ம. அவங்க பிடிக்க வேண்டிய மீனை நம்ம பிடிச்சிட்டோம். நிறைய போட மீன் தின்னுட்டு போயிட்டே இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை போட்டுருங்க பாருங்க. முட்டையை வந்து மாவு கூட பிசைஞ்சு போட்டோன்னே அந்த வாடைக்கு வந்து மீன் வந்து நிறையா வருது, ஆனால் மாட்ட மாட்டேது. எதனாலனா முள் வந்து பெரிய முள்ளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சின்ன முள்ளாக போட்டால் டக்குன்னு முழுகிறோம். இப்பயும் நான் கொத்துது, பார்ப்போம். பாருங்க, குளிக்க நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வந்து போட்டால் மாட்டோம். குளிக்கும் போது வந்து எல்லாம் ஓடிப்போம். அதனால் வந்து நம்ம இதுவே போதுமானது எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு வந்து பொறிச்சு சாப்பிட்றோம். வாங்க போகலாமா? வந்து ஒரு 3 மீன் பிடிச்சிருக்காங்க. ஒரு சிலேப்பி, 2 ஒவ்வா மீன், நல்லா பெரிய ஒவ்வா மீன் தான் பிடிச்சிருக்காங்க. அதுவே நமக்கு போதுமானது. நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். காலையிலேருந்து வந்து இங்கே மீன் பிடிச்சி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் அந்த 3 மீனை பிடிச்சிருக்கோம். நிறைய பேர் குளிக்க வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து நாங்கள் இந்த இடத்தோட காலி பண்ணுறோம். குளிக்கிற இடத்துக்கு வந்துருங்க, நீங்களும் வந்து மீன் சாப்பிடலாம். சரி வாங்க நம்ம கிளம்புவோம். மீன் சாப்பிட மறக்காம வந்துருங்க, கூப்பிடலாம் சொன்னாங்க. வாங்க.
மீனை செம்மையாக சுத்தம் பண்ணி அப்படியே கீறி விட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு நான் மசாலாலாம் நல்லா ஏறணுங்கிறதுக்காக. இப்போ வந்து மசாலாவெலாம் ஒன்றா சேர்த்து அப்படியே குழப்பி தடைக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு பொறிக்க போகிறேங்க. இப்போ வந்து தேவையான மசாலாலாம் பார்த்துக்கலாம் என்னென்னங்கிறது. தனி மிளகாய் தூள் வச்சுருக்கோங்க. அடுத்ததாக இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேங்க. அடுத்ததாக இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஒட்டி வரும், பிரியாது மசாலா. மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு முட்டையை சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாங்க. செம்மையாக இருக்குங்க. மசாலா நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ வந்து மீனில் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்து பொரிச்சிடலாங்க. அப்படியே மசாலா உள்ளே போகுது பாருங்க. அப்படியே செம்மையாக இருக்குங்க. அப்படியே பொரிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி தடவிட்டோம்னா மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சிலேபி மீன் வேறு லெவலில் இருக்குது. மசாலா செம்மையாக தடவை வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மீன் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பொரித்து சாப்பிட போகிறோங்க. இருட்டாக வேற போகுது. மீனில் மசாலா தடவை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ வந்து பொரிச்சிடலாங்க. மீன் கல் ஹீட் ஆகிட்டுங்க. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து இப்போ பொரிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து வவ்வா மீன். மீன் செம்மையாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். வாசம் வேறு லெவலில் இருக்குது. இந்த அடுப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியல. இந்நேரம் வந்துலாம் அடுப்பு பற்ற வைக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க. ஒரு விரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி இந்தமாதிரி அடுப்பு இருக்கிறது நல்லதாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி வச்சுங்க. எங்கேயாச்சும் போனால் ஒரு மீனை பிடிச்சி தூண்டியாக போட்டு அடுப்பில் அப்படியே வச்சு பொரித்து சாப்பிட்றலாம். மீன் செம்மையாக வந்துட்டுங்க ஒரு பக்கம். இப்போ வந்து திருப்ப போகிறேன். அடடா வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சு அடுத்து பொரிக்க போகிறேன். பெரிய மீனை வச்சிடலாங்க. வேகும் போது வாசம் வேறு லெவலில் வருது. இன்னொரு மீனையும் அப்படியே வச்சு பொரிச்சிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திக்கிறாங்க மீன் செம்மையாக வெந்துட்டுங்க. இப்போ வந்து பெரிய மீன் வந்து அடுப்பில் இருக்குது. இந்த சின்ன மீனை கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த தம்பி கூட சேர்ந்து நான் சாப்பிட போகிறேன். தம்பி யாருன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க. 3.5 வயசு தான் ஆகுது. நம்மளோட எல்லா வீடியோ பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா தம்பி? நம்ம சாப்பிடுவோம். இப்போ சரி தம்பி கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிடும் தம்பி. உனக்கு நான் தான் எடுத்து கொடுக்குறோம். இந்த தம்பி முள்ளெல்லாம் இருக்காது இதில். அப்படியே சாப்பிடு. ஆகாட்டு இவ்வளோ கொடுக்கலாமா? சாப்பிடுவியா? காரம் சாப்பிடுவியா? காரமாக இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. காரமாக இருக்கா? எப்படி காரமாக இருக்கா? சாப்பிட்ற அளவுக்கு இருக்கா? இருக்குது. இதையும் சாப்பிட்றியா? சாப்பிட்டுட்டு சாப்பிடு. இப்போ நானும் சாப்பிட்றேன். தம்பி சாப்பிட்ருக்கான். காரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். நான் சாப்பிட்டு சொல்கிறேன். இல்லையே. இல்லை நீ பொய் சொல்லியிருக்கப்ப. பொய் தானே சொன்னேன். பொய் சொன்னியா? நாம இல்லைண்ணா காரமாகவே இல்லைங்க. சும்மா சொல்கிறேன். உண்மையாக காரமாக தான் இருக்குது. உனக்கு வந்து மசாலா இல்லாமல் எடுத்து தரேன். இந்த மசாலா இல்லை. இது சாப்பிடு. இப்படி இருக்குது. இது நல்லா இருக்கா? காரம் இல்லாமல் இருக்குது. மீன் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மசாலா புளிப்பு எல்லாம் இறங்கி காரமாகவும் இருக்குது. செம்மையாக இருக்குங்க. முள்ளும் இல்லை, மசாலாவும் இல்லை. இதை கொடுப்போம். இப்படி இருக்கு. வேற லெவலில் இருக்கு. சொல்லு. வேற வழியில் இருக்கா? முள்ளு இருக்குது. முள்ளு குத்த போகுது. வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் மீன் பிடிச்சி இந்த மாதிரி பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த தம்பியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களாம் வந்தாங்க. என்னென்னு இருக்கும்போது இந்த தம்பியை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் தம்பி கூட சேர்ந்து நீ சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முடிச்சுமா? பாய் சொல்கிறியா? பாய் சொல்ல தெரியுமா? உங்களை பார்த்து பாய் சொல்லணும். பாய் சொல்லு. பாய் 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 பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சாப்பிடு. நீ சாப்பிடு.